சுந்தரி பெண்ணே சுந்தரி பெண்ணே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் கேரளாவில் இருக்கேன். ஸோ இந்த வீடியோ ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோ. மீன் பொள்ளிச்சது அது எப்படி பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க உள்ளே போய் சமைக்கலாம். நான் இப்போ என்ன மீன் எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா மத்தி கவலைன்னு சொல்லுவாங்களே அந்த மீன் எடுத்திருக்கேன். அந்த மீன் எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மஞ்சள் பொடி மட்டும் தூவிட்டு அது ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். பர்டிகுலராக நான் ஏன் இந்த மீன் சூஸ் பண்ணேன் அப்படின்னா, இதில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் நிறைய இருக்குது. அதே மாதிரி விட்டமின் டி, ஏ, B12 இதெல்லாம் நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் மெர்க்குரி லெவல் இந்த மீனில் ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த மீனை இப்போ நம்ம ஆயிலே இல்லாமல் குக் பண்ண போகிறோம். இப்போது நாங்கள் இந்த அம்மியில் கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்க்குறோம். அது நல்லா இந்த மாதிரி இடிச்சுக்கணும். இந்த மிளகு நம்ம நல்லா மையாக அரைச்சிக்கணும். குறக்குறன்னு இல்லாமல் நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. நாங்கள் ஏன் இதில் பெப்பர் சேர்க்குறோன்னா, எங்களுக்கு பெப்பரோட காரம் ரொம்ப பிடிக்கும். இதில் பெப்பர் மட்டும்தான் நாங்கள் சேர்ப்போம் காரத்துக்கு. இதில் ஒரு 15லேருந்து ஒரு 20 இந்த சின்ன வெங்காயம் எடுத்துக்கிட்டோம். ஸோ இதையும் சேர்த்து நாங்கள் இந்த மாதிரி அரைச்சிக்கிறோம். சின்ன வெங்காயம் எல்லாருக்கும் தெரியும். இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஹார்ட் ஹெல்த், போனோட ஹெல்த்து இதெல்லாம் நிறைய இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயம் அது. மஞ்சளோடு எடுத்துட்டு மஞ்சள் பொடி வச்சு அம்மியில் அரைச்சி சமைக்கிறதோட டேஸ்ட்டே தனிங்க. இது எந்த மிக்சியில் அரைச்சாலும் இந்த அளவுக்கு நம்மளால் டேஸ்ட்டை உணரவே முடியாது. அதனால தான் நாங்கள் அம்மியில் அரைக்கிறோம். இப்போ இது கூட கொஞ்சம் மஞ்சள் பொடியும் உப்பும் சேர்த்தா முடிஞ்சுது. ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஒரு தேவையான அளவு உப்பு சேர்த்து அரைச்சிட்டு இப்போ இந்த மிக்சர் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் எப்படி நம்ம ஸ்டஃபிங் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நம்மளோட அந்த மிக்சர் ரெடி, மசாலா இதை இப்போது இந்த மீனில் ஸ்டஃப் பண்ணலாம். இது உள்ளெல்லாம் நல்லா ஸ்டஃப் பண்ணி, அதே மாதிரி இந்த கீரி இருக்கு இல்லையா, அங்கே கூட நிறைய இந்த மசாலாலாம் ஸ்டஃப் பண்ணிடுங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம மிளகாத்தூள் எதுவுமே போடல. மிளகாத்தூள் இன்னும் நல்லா காரம் தேவைப்படுறவங்களுக்கு கொஞ்சமாக மிளகாத்தூள் நீங்கள் போட்டுக்கலாம். ஆனால் நாங்கள் இது ரோல் பண்ணி உள்ளே வேக வைக்கிறதுனால, இது எண்ணெய்லாம் போடாமல் வேக வைக்கிறதுனால இதில் நாங்கள் மிளகாத்தூள் எதுவும் போடலை. ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் ஸ்டஃப் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போது இந்த மாதிரி வாழை இலையை சின்ன சின்னதாக கீறிக்கிட்டு எடுத்துகிட்டு தனித்தனியாக ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியாக ரோல் பண்ணி வைக்கணும். இந்த மாதிரி இதை தனித்தனியாக ரோல் பண்ணால் தான் நல்லா வேகும்.
ஸோ வாழை இலையோட பெனிஃபிட்ஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய இருக்குது. அதனால உடம்புக்கு ரொம்ப இம்யூனிட்டியை ஜாஸ்திப்படுத்தும், எதிர்ப்பு சக்தியை அதிகம் பண்ணுற சக்தி வந்து இந்த வாழை இலைக்கு இருக்குது. அதே மாதிரி ஆன்டி பாக்டீரியல், நம்ம சாப்பாடு இதில் போட்டு சாப்பிடும்போது என்ன பண்ணுதுன்னா, இது வந்து நம்ம ஜேர்ம்ஸ் இல்லாமல் பார்த்துக்குது. நம்ம அதிகப்படியாக ஏதாவது நம்ம சாப்பாட்டில் இருக்கிற விஷத்தன்மையை இந்த இலை வந்து முறிக்கிறதுக்கான சக்தி இந்த இலைக்கு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ரோல்ஸ் எல்லாம் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு தோசைக்கல் மேலே இது எல்லாத்தையும் அடுக்கி இது எல்லாத்தையும் நம்ம வேக வைக்க போகிறோம். எண்ணெய்லாம் எதுவும் போட வேணாம். அப்படியே நீங்கள் வந்து இந்த ரோலை ஃபுல்லாக அடுக்கி வச்சுட்டு இது நல்லா வந்து நம்ம சூடு பண்ணி எடுத்தால் மட்டும் போதும். இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு நான் சொல்லியிருக்கேன். இந்த மீனே ரொம்ப ஹெல்த்தியான ஒரு மீன். இந்த மீன்லேருந்து தான் நம்மளுக்கு வந்து ஃபிஷ் ஆயில் டேப்லெட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் இந்த மீன்லேருந்து தான் எடுக்கிறாங்க. ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இருக்கிறதுனால. ஸோ இந்த மாதிரி இதை வந்து கொஞ்சம் திருப்பி போட்டுக்கணும். நல்லா இந்த மேலே இருக்கிற இந்த இலை வந்து நல்லா தீயணும். இந்த மாதிரி நல்லா பிளாக் ஆகணும். இதில் வெந்தது மட்டும் நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். ஒரு 5 to 7 minutes இந்த கல்லுலே இருக்கணும். நல்லா சூடாக இருந்ததுன்னா அது ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். இந்த மாதிரி வாழையில் நல்லா தீஞ்சு வரணும், கலர் மாறணும். அப்போ தான் உள்ளே அந்த மீன் நல்லா வேகும். இப்போ இது நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது நம்ம ஓப்பன் பண்ணி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். வாவ், சூப்பராக இருக்குது, வெந்திருக்கு. சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்குது. அப்படி புளி மீன் பொள்ளிச்சது. அமேசிங் டேஸ்ட். எல்லாரும் இந்த மீன் பொள்ளிச்சது கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ, பாய்.